இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அப்ப வீட்ல எப்படின்னு சனிக்கிழமைன்னு காலண்டர்ல இருந்துச்சு. அதுக்காக தான் நான் கிளம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன். வீட்ல இன்னைக்கு கேலண்டர் தேதி கிழிச்சது யாரு? செந்தில், எஸ், நான் தான் கிழிச்சேன். வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் யாரு பாப்பா? கண்டிப்பா அது நானா தானே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்க. நேரே என்ன கூப்பிட்டு கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. ஆனா ஒண்ணு ஸ்வேதா, இந்த வீட்டுல நான் இவ்வளவு பொறுப்பான வேலையை பார்த்திருக்கேன். ஆனா யாரும் என்ன பாராட்டவே இல்ல. நீதான் என்ன கண்டுபிடிச்சு பாராட்டுற. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதா, இந்த நாளை நான் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேனே. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 7. அப்போ கேலண்டர்ல தேதி என்ன இருக்கு? ஆமா, 8 இருக்கு. ஓ, தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்களோ? இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் தேதி கிழிக்கும் போது 2 பேப்பர் சேர்ந்து வந்துருச்சு. ஆனா நான் எச்சையை தொட்டு ஒட்டிட்டேனே, கரெக்டா ஒட்டிக்குச்சு. அதை யார் பிச்சது? ஓ, உன் கையில இருக்கா? நீதான் பிச்சியா? எச்சு தொட்ட ஒட்டினீங்க. ஆமா ஸ்வேதா. ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ? நல்ல காரியம் செஞ்சீங்கல்ல, பாராட்ட தான் கேட்டேன். பாராட்டு பாராட்டு பாராட்டி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஸ்வேதா கொட்டுற? வலிக்குது. இதோட நிறுத்தின சந்தோஷப்படுங்க. இந்த வீட்டுக்குள்ள வேண்டாத வேலையெல்லாம் பண்றத பார்த்த அப்படியே வாழை ஒட்ட விட்டுடுவேன். ஜாக்கிரதை. என்ன கொருங்கன்னு சொல்றாளா? இருக்கட்டும் இருக்கட்டும். நான் இந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சா கூட யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. அழகப்பா, இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஸ்வேதா, ஓகே ஆயிடுச்சா? ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? ஓகே இல்ல, மொத்தமா ஊத்திக்கிச்சு. ஐயோ, என்னாச்சு ஸ்வேதா? எல்லாம் கீழே இருக்கானே அந்த லூசு அழகப்ப. அந்த லூசு பண்ண வேலையால இன்னைக்கு தேதி 8னும் கிழமை சனிக்கிழமனும் காமிச்சிருக்கு. அந்த லூசு வெண்ணிலா அதை பார்த்துட்டு சனிக்கிழமைன்னு நம்பி கோயிலுக்கு வந்துட்டான். அவ ஏதோ சனிக்கிழமை சனிக்கிழமை தண்ணில மூழ்கி எந்திரிச்சு விளக்கு போடுறதான் வேண்டி இருந்தாலாம். கடைசியில பார்த்தா மாமா முன்னாடி அவ வந்து மூஞ்சி காமிச்சு நின்னா. அப்ப நீ? நான் வந்து வழுக்கி விழுந்துட்டேன். ஸ்வேதா, ஒருவேளை என்ன ஒருவேளை 2 வேளைன்னு திணற? என்ன விஷயம்? ஒருவேளை அந்த குறி சொல்ற பொம்பளை அவளையும் அறியாம சாமி வந்து குறி சொன்னதா சொன்னால. ஒருவேளை அதுபடி பார்த்தா உன் முத்தரசு மாமா நிஜமா கட்டிக்க போறது வெண்ணிலாவா இருக்குமோ? எனக்கு கிடைக்காத முத்தரசு மாமா யாருக்கும் கிடைக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டேன். என்னால முத்தரசு மாமாவை யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்.
ஐயா, வலிக்குது ஜிலேபி. ஏன் பட்டு இடிச்சிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா எங்க போய் இடிச்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு இடத்துல மட்டும் இப்படி வீங்க இருக்கு. ஏங்க, இது உண்மையிலேயே இடிச்சதா இல்ல வேற யாராவது தலையில அடிச்சதா? ஜிலேபி, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு வலிக்குது. ஐஸ் கட்டி வச்சு விட சொன்னா அடிச்சதா இடிச்சதான்னு கேள்வி கேட்டு என் மானத்தை வாங்குற நீ. கொஞ்சம் பொறுத்து போங்க. ஐயோ, பாத்து ஜிலேபி, வலிக்குது. அத்தை அத்தை, என்ன ருத்ரா? இல்ல வீட்ல அப்பாவையும் அண்ணாமல் அங்கிளையும் காணோம். வெண்ணிலா சித்தியும் எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். எங்கதான் எங்கயாவது பக்கத்துல போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஐ அப்பா, அப்பா. சொல்ல குட்டி, வாங்க 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 வாங்க. எப்ப சொல்ல இருந்துச்சுங்க? அப்பா கடன் தேடினீங்களா? போங்கப்பா, உங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஏன்? அப்ப என் கூட பேசுவியா? சித்தி கூடயும் நான் பேச மாட்டேன். என்ன சொல்லும்? அப்பா கூடயும் பேச மாட்டேன்றீங்க, சித்தி கூடயும் பேச மாட்டேன்றீங்க. என்ன கோவம்? ஆமா, என்னை விட்டுட்டு எங்கேயும் வெளில போயிட்டு வந்திருக்கீங்க. ஏன் என்ன கூட்டிட்டு போல? இல்ல சொல்ல குட்டி, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, சூரியன் வரத்துக்கு முன்னாடி இருட்டா இருக்கும் போதே அப்பா கோவிலுக்கு போயிட்டேன். ஒரு சின்ன வேண்டுதல், அதான். அப்ப சித்தி? ஆ, சித்தி அது அது ஒண்ணும் இல்ல செல்லம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிட்டதால சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. சித்தியும் கோயிலுக்கு வந்துருச்சு. என்ன சொல்றீங்க அங்கிள்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சித்தி எப்பவுமே அவங்க சாட்டர்டே தானே கோவிலுக்கு போவாங்க. நாளைக்கு தானே அங்கிள் சாட்டர்டே. பாத்தியா வெண்ணிலா, சின்ன குழந்தை கூட தெரிஞ்சிருக்கு நாளைக்கு தான் சனிக்கிழமைன்னு. ஆனா உனக்கு பரவாயில்ல, எல்லாமே ஒரு நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. அதனால நான் உன்னை பாராட்டுகிறேன். சொல்ல குட்டி, இனிமேல் எங்க போனாலும் அப்பா உங்களை கூட்டிட்டு போறேன். ம்? சரியா? சமாதானம் ஆயிட்டீங்களா? சரிங்க. ஆ. வாங்க வெண்ணிலா, இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னம்மா முழிக்கிற? கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதை தான் சொல்றேன். இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். நீ என்ன பண்ற? சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணிரு. ஸ்வேதாக்கா சொல்லி நான் ஏற்கனவே கேசரி செஞ்சு வச்சிருக்கேன். அது ரெடியா இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே. கேசரியா? நான் சாப்பிடும் போது சூடா இருந்துச்சு, அதனாலதான் கம்மியா சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரி. உங்களுக்கு கேசரி வேணுமா? கேசரி என்னடா ஆச்சு? பட்டை எடுத்துறியா? பட்டுச்சுடா, என்ன படுத்தி எடுத்துட்டா. பாத்துடா, இதுக்குதான் பொண்ணை கல்யாணம் பண்ணோமா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்கணும். ஏய், இப்படியா சொகுசா வீட்டோட மாப்பிள்ளைய மாமியார் வீட்டுல உட்காந்து டைனிங் டேபிள்ல தேய்ச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி சில டேமேஜ் எல்லாம் ஆகதான் செய்யும். நீ வேற உன் பங்குக்கு வந்து என்ன அவமானப்படுத்துறியா? ஏய், கேசரி சாப்பிட வழி பாரு. என்ன சும்மா ஜிலேபி 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 பாத்து. அப்பா வலிக்குது. அண்ணே, இந்தாங்க. கேசரி வந்துருச்சு. இரு இரு இரு. ருத்ரா குட்டி, கேசரி சாப்பிடலாமா? அப்பா சூப்பரா இருக்குப்பா. வெண்ணிலா, ரொம்ப நல்லா இருக்கு.
போதும் போதும் ஜிலேபி. என்ன? இப்போ வலி எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, எடுத்துரு. திங்கிறது கிடைச்சா போதும். ஜனனி. ம். நண்பா, உன் தங்கச்சிக்கு ஊட்டி விடுறேன். கேசரி செஞ்சவங்கள கண்டுக்காம விட்டுட்டியே. வெண்ணிலாவை தான் சொல்றேன், ஊட்டி விடுற. நான் ஒருத்த பக்கத்துல உட்காந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா இருக்க முடியும்? மாமா கூட பேசாம இருக்காரு. ஆனா இவன் இத செஞ்சவளுக்கு கொடுக்கலையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி தூண்டி விடுறான். அதிக பிரசங்கியா இருக்கான். எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தொலைச்சானோ உடனே இந்த வீட்டை விட்டு இவனை ஒழிச்சு கட்டணும். அப்பதான் நமக்கு நிம்மதி. நான் மேல இருக்கேன். அப்பா மேல விட்டுறேன். ருத்ரா போலாம். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு கோவிலுக்கு வந்தேன். ஆனா என்ன நடந்தது? அந்த தெய்வத்தோட சக்தியால வெண்ணிலா தான் முத்தரசன் முன்னாடி வந்து நிக்கிறோன்னு இருக்கு. அது நடந்துருச்சு. அவங்களுக்கு ஜென்ம ஜென்மமா தொடர்பு இருக்கிறத காலையில நடந்ததை பார்த்தப்பவே உறுதியாயிருச்சு. அதனால இந்த 3 முடிச்சுங்கிறது வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் தான். அவங்க 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை மாத்துறதுக்கு உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலும் முடியாது. சித்ரா, நான் கோயில்ல விளக்கேத்திட்டேன். இன்னைக்கு காலையில் நான் கோவிலில் நிற்கும் போது என் மனசுல எந்த விதமான சஞ்சலமோ இல்லை சலனமோ எதுவுமே இல்லை. யாரு வரப்போறா, எதுக்கு வரப்போறாங்க, இதை பத்தி நான் யோசிக்கல. நான் யோசிச்சதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான். ருத்ரகுட்டியோட வாழ்க்கை, அவ சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதுதான் நடக்கணும். ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவ மேல அன்பும் பாசமும் காட்டுற வெண்ணிலா அங்க எப்படி வந்ததா எனக்கு புரியவே இல்லை. இதை நான் எப்படி எடுத்துக்கணும்? இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்ல என்னால ருத்ரகுட்டியை பார்த்துக்க முடியும், கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பேன். ஆனா என்னையும் மீறி அவளுக்கு இன்னொரு துணை தேவை. ஒரு பெண் துணை, ஒரு தாய் பாசம். அது கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கணும். குழந்தை அவ பிறந்ததுல இருந்தே உன்னோட பாசமும் உன்னோட அரவணைப்பு அவளுக்கு கிடைக்கல. ஏற்கனவே ரொம்ப ஏங்கி போயிருக்கா. இதுக்கு மேலே அவளுக்கு கிடைக்கலன்னா இதெல்லாம் அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு வாழ வர போறவ எனக்காக வர வேண்டாம், ருத்ரா குட்டிக்காக வரணும்.
அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், இல்லை நல்லபடியா பார்த்துக்கணும். ஆனா இதெல்லாம் ஸ்வேதானால முடியாதுன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால ஸ்வேதா கிட்ட என்ன சொல்ல போறேன்னு நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்கு. ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. மாப்பிள, இப்ப எதுக்கு சித்ரா போட்டோ மட்டும் நின்னு புலம்பிட்டு இருக்க? சந்தோஷமான விஷயம் தான் நடந்திருக்கு, அப்புறம் எதுக்காக ஃபீல் பண்ற? இல்லடா நாமல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கேன்டா. அங்க அங்க வெண்ணிலா எப்படிடா வந்தா? நீ குழப்பத்தில் இருக்கும்போது வெண்ணிலா வந்தது பெருசு இல்ல. குழப்பமா இருக்கும்போது கோயிலுக்கு போனோம்ல, அப்ப அந்த குறி சொல்ற அம்மா வந்தாங்களே, அவங்க சொன்ன அருள் வாக்குனால விளக்கேத்துறதுக்காக நம்ம கோயிலுக்கு போனோம். அந்த விளக்கில் ஏற்றும் போது கூட வெண்ணிலா முன்னாடி வரும்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா கடைசி விளக்கு அணைஞ்ச உடனே அணையா விளக்கா அவ முன்னாடி வந்தா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் விதிச்சிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆண்டவன் போட்ட கணக்கு. அப்படிதான் நடக்கும், அதான் நடந்திருக்கு. வெண்ணிலா தான் உன் பொண்டாட்டிய வரணுங்கிறது விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. இல்ல, நடந்ததெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குடா. ஏன்னா வெண்ணிலா தாயா வந்தானா ருத்ரா ரொம்ப சந்தோஷப்படுவா. வெண்ணிலாவும் ருத்ராவை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. இப்ப ஸ்வேதா தான். இப்ப நான் ஸ்வேதா கிட்ட போய் என்னன்றா சொல்றது? அவளை போக சொன்னாலும் அது தப்பாயிடும். அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இப்பதான் மாப்பிள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா சொல்ற? இல்ல, ஸ்வேதாவை நீ அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா ஸ்வேதாவை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு தெரியலன்னு சொன்ன பாத்தியா? இப்பதான் மாப்பிள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஸ்வேதா கிட்ட பக்குவமா பேசுற வேலையை நான் பாத்துக்கிறேன். இனி 2 மாசம் அவளை இந்த வீட்டு விட்டு சந்தோஷமா அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? டே நீ விடுற. நீ இது தேவையில்லாம இட விடமா எதுவும் பண்ணாத. நான் எதுக்கு மாப்பிள்ள ஏடா கூடமா ஏதாவது பண்ண போறேன்? எல்லாம் அவன் பார்த்துக்குவான். எல்லாம் அவன் விருப்பப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நாமளே ஏதாவது பண்றோம். ஒருவேளை என் மூலியமா அவன் ஏதாவது நடத்தணும்னு நினைச்சான்னா சந்தோஷம் தானே, நான் பண்ணிட்டு போறேன். ஆனா இனிமே இந்த வீட்டில் என் வேலை என்னன்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்வேதா, என் மாப்பிள்ளைக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உன்னை இந்த வீட்டில இருந்து அனுப்புறதா என் அடுத்த வேலை. அனுப்பி காட்டுறேன்.